சில நேரம் சொல்லுவாங்கல்ல, விழுந்த இடத்துல இருந்து திருப்பி எழுந்திருப்போம் அப்படின்ற மாதிரி. மீண்டும் பிறக்கிறேன். ராதிகா, நான் ஒன்று படித்தேன், அது நான் சொல்கிறேன். கொடுக்கும்போது ஏதோ விழுந்துனதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? தடுமாறும் இடத்தில் தடம் பதிப்பதே தன்னம்பிக்கை. நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. அப்படியா? நான் அப்படிதான் பதிக்கிறேன்றீங்க. இப்போ தடுமாறும் இடத்தில் தடம் பதிப்பதே தன்னம்பிக்கை. எங்கே படிச்சிங்க இது? அதுவா வரும். குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது தடுக்கி விழுந்துருவாங்க. விழுந்த உடனே என்னதான் வலிச்சாலும் திருப்பி விளையாடுறதுக்காக எழுந்திரிச்சிருவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நானும் விழுந்த இடத்துலேருந்து திருப்பி எழுந்திருக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஜேர்னியில் நான் பயணம் செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு. என்னோடய வாழ்க்கையில் இது மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பம் தான். அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் கிடைச்ச சந்தோஷத்தோடையே இந்த விலாக் ஆரம்பிக்கிறேன். பிரேக்கெல்லாம் இனிமேல் எடுக்க மாட்டேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, நீ எப்போவுமே தொடர்ந்து உனக்கு என்ன விஷயம் தெரியுதோ, என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ, உனக்கு என்ன ஐடியாஸ் தோணுதோ நீ பண்ணுப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்கும் போது வேண்டாம் நான் சொல்லுவோம். அதனால் இனிமேல் பார்க்கலாம். லாங் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். அது உங்களோட ஆதரவு நிறைய கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளோட வீடியோஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே விலாகாக வரும். குக்கிங் ரெசிபீஸு, பெண்களுக்கு தேவையான என்னென்ன டிப்ஸ் வேணுமோ அந்த டிப்ஸ் எல்லாமும் நம்மளோட சேனலில் இருக்கும். எனக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் அனுபவம் இருக்கோ அதை நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஓப்பனாக அவங்க கூட நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பேன். கொஞ்சம் மோட்டிவேஷனும் இருக்கும். அப்புறம் அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் விலாகில் ஒவ்வொருத்தரையாக நான் காமிச்சிடுறேன் ஒவ்வொரு செகண்டு. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோஸில் 3 வீடியோ தனித்தனி இன்ட்ரோவாக இது பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு இன்ட்ரோ விலாக்லேயே நம்ம வீட்டு சிறுசுன்னு சொல்லலாமா இதை, நம்ம ரித்துக்குட்டி. ஆமாம், ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறவங்கள ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். வீடியோ எடுக்க போகிறேன்னு என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்க. காட்ட மாட்டாங்களா ஃபேஸு? இது நம்ம வீட்டு நடுசு தர்ஷுக்குட்டி. ஃபேஸ் காட்டு, எடு அதை எல்லாருக்கும். நல்லா இருக்கு அழகு நீனு. பா சத்தமாக பேசு. உங்கள் பேர் சொல்லுங்கள். தர்ஷன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. நம்ம வீட்டு சிறுசு நடுசு நானே வச்சது. இங்கே பாருங்க, பெருசு. இதுக்காக தான் நடுசுன்னு சொன்னேன். அது கரெக்டான வேர்டான்னு எனக்கு தெரியல. கழுவி ஊற்றாதீங்க, சாரி. ஹலோ மிஸ்டர் பாலகணேசன். மீட் மை ஹஸ்பண்ட். ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னதுன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுங்க. பசிக்குது, சாப்பிடுறத கொடுப்பியான்னு பார்த்தேன். சரி, அங்கே இன்ட்ரோ பண்ணுங்க, சாப்பிடலாம் டின்னர். அதுக்கு அடுத்தது போய் என்ன இன்ட்ரோ பண்ணலாம்? ஆமாம், உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் பாலகணேசன். என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே ஹஸ்பண்டாக இருக்கிறேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கங்க. அது மட்டும் சொல்லுங்க. ஹஸ்பண்டாக இருக்கிறேன்னு சொல்லுங்கங்க, அது மட்டும் சொல்லுங்க. என்ன இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஃபீல்டு? ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க மிஸ்டர் பாலகணேசன். ஓகேங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் ஒரு 6:30 மணிக்கு போல் விளக்கேற்றி 4 பேரும் நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்கிறது, எந்த விஷயத்த பண்ணாலும் பயபக்தியோட பொறுப்பாக பண்ணணும் அப்படின்றது. நான் நடுவில் அப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் அது கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் எனக்கு தெரியல, இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக கோவிலுக்கே போயிட்டு வந்திருப்பேன். பட் அங்கே போக முடியாதால வீட்டிலையே திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி 3 பேரும் அவங்கவுங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னை பற்றி சில விஷயம் சொல்லிடுறேன். என்னோட பேர் ரத்திகா ராமமூர்த்தி. இது
திருமணத்திற்கு முன்பு. திருமணத்திற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ரத்திகா பாலகணேசன். என்னோட படிப்பு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எம்பிஏ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போதைக்கு சின்னதான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் என்னோட ஃபேமிலி பற்றி, அதாவது என்னோட அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க, நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம், என் ஹஸ்பண்ட் பற்றி, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பற்றி, அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் எங்கே நடந்துச்சு, நான் ஏன் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணல, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே என்னோட ஜேர்னியில் நடந்திருக்கும். என்னை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லேட்டராக ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க தெரியாது. அது வந்து தெரிஞ்சுக்கவும் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. நானும் வந்து ஆரம்பத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்ரி வந்து சார்ஜ் நிற்க மாட்டுது. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்பப்போ வந்து போயிடுறதால ஆல்ரெடி பிளான் இருந்துச்சு. நான் லேட்டாக வாங்கிக்கலாமேன்னு இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் உன் மொபைல் எடுத்துக்கிறேன், நீ வந்துட்டு வேறு மொபைல் வாங்கிக்கோ, வீடியோ இதில் தானே எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு மொபைல் வாங்கி அதுக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டு நல்லா பண்ணணும், நீ என்ன நினச்சியோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ் பண்ண சொன்னாங்க. லாஸ்ட்டில் நான் வந்து மொபைலை அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலுமே வந்து இந்த யூடியூப்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சியாக மீண்டும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்க அந்த மொபைல்லேருந்து தான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து பெட்டராக கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கெல்லாம் வந்து யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆன புதுசெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் பர்த்டே வரும்போது, எங்களோட வெட்டிங் டே வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது சின்ன விஷயமாவது சர்ப்ரைஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அது வந்து காசு அதிகமாக போட்டு தான் அந்த பொருளை வாங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கறதா கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து அதே மாதிரி எதிர்பார்ப்பேன் இல்லையா? நார்மலாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள், சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்களுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கும் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். அதை செய்யலை அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். ஆனால் லேட்டராக கொஞ்சம் வருஷம் கழித்து என் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க தெரியாது. எப்படினாலும் எனக்கு பிடிச்ச பொருளை தான் அவங்க வாங்கி கொடுக்கணும், அது அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற அந்த கான்செப்ட்டு கரெக்டுன்றதை நானே லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானுமே அதிகமாக சர்ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பசங்களுக்குமே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறது தாண்டி அவங்களுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்றத பார்த்து வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்த பொருளை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத ரொம்ப நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபியூ மந்த்ஸில் வந்து வளர்ந்துருவாங்க. சின்னதாக ட்ரெஸ் ஆகாது, அவங்க வளர்ந்துருவாங்க, ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெஸ்ஸு சின்னதாகிடுன்னுவாங்க. அது தப்பு. அது ட்ரெஸ்ஸு சின்னதாகாது, இவங்க தான் பெருசாகிடுவாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது பொருள் வாங்கி வச்சு கபோர்டில் தூங்கிட போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி, இங்கே பாரு இது நான் வாங்கி கொடுத்தோம்ல, எடுத்து யூஸே பண்ணல அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட முழு மனசோட ஆசீர்வாதத்தோட எனக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுத்து அதை நான் வாங்கிக்கிட்டாலும் எனக்கு அதில் ஒரு பயம் இருக்குது. நான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பயபக்தியோடு தான் வந்து கையில் அந்த மொபைலை வாங்குறதுக்கு ரெடியானேன். ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒரே சிரிப்பு நான் ஆசீர்வாதம் வாங்கின உடனே. ஆக்சுவலி வந்து எப்போவுமே பர்த்டே அப்படின்னா அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். சார் காலில் வெட்டிங் டே அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு விழருது. இன்றைக்கி தான் அதிசயமாக வந்து இந்த மாதிரி மொபைல் வாங்கும்போது விழுந்த உடனே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் வீடியோ எடுக்க பிளான் பண்ணியாச்சு. இந்த யூடியூப் ஜேர்னியில் நிறைய விஷயத்த கடந்து வந்திருக்கேன், நிறைய பொருள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த மொபைலை கையில் வச்சுருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலுமே இந்த நாள் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய யூடியூப் ஜேர்னியில் காசு கொடுத்து நிறையா விஷயத்த
பொருளை வாங்கியிருக்கிறதால கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். லேட்டராக வந்து என்னோட யூடியூப் ஜேர்னி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. என்னோட இந்த புதிய ஆரம்பத்தில் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட இந்த பயணத்தில் நீங்களும் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷப்பட்டால் வாழ்க்கையில் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்களேன். பை.